السلام عليكم ورحمة الله وبركاته. இன்றைய பாடம் அல் இஜ்மா, ஏகோபித்த முடிவு. அதை பற்றி நாங்கள் இன்று இன்ஷா அல்லாஹ் சற்று விரிவாக நோக்குவோம். இஜ்மா என்ற விடயத்திலே பல கேள்விகள் இருக்கின்றன. இஜ்மா என்றால் என்ன? அது சாத்தியமா? குர்ஆன் ஹதீஸ் இருக்கும் பொழுது அதுக்கு அங்கால ஒன்று இஜ்மா ஒன்றது தேவையா? அப்படி இஜ்மா எடுக்கணும் என்று குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குதா? போன்ற பல கேள்விகள் இந்த இஜ்மாங்கிற விஷயத்திலே எழுப்பப்படுகின்றன. அதுக்குரிய விடைகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கடைசியில் பார்ப்போம். முதல்ல இஜ்மாண்டா என்ன என்கிற விஷயத்தை நாங்கள் இப்பொழுது என்ன செய்வோம், நாங்கள் பார்ப்போம். அதாவது முதல்ல நாங்கள் அதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கு முன்னால் அது என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதில் உள்ள சில ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இங்கே அல் ஜுவைனி அவர்கள் அடிப்படை சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. மற்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இறுதியில் அதை என்னென்று பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இஜ்மாவுக்கு உசூலியங்கள் வரவிலக்கணம் சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இத்திஃபாக்கு ஜமீஅ உலமா அல் அஸ்ர் அவு இத்திஃபாக் அல் முஜ்தஹிதீன் في عصر من الأعصار على حكم من الأحكام الشرعية على في الحادثة. அதாவது ஒரு புதிதாக ஒரு விஷயம் ஒன்று ஏற்படுது, அதுக்குரிய தீர்ப்பை என்ன செய்கிறாங்கன்றோன்னு அந்த அந்த காலத்தில் இருக்கிற உலமாக்கள்னு சொல்லக்குள்ள முஜ்தஹிதீன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதற்குரிய சட்டம் இதுதான் என்ற முடிவுக்கு வரும். அப்போ இங்கே முஜ்மிஊன்களும் பார்ப்போம். யார் இஜ்மா என்றால் முஜ்தஹிதீன்கள். முஜ்தஹித் என்ற யார்? குர்ஆன் ஹதீஸை நேரடியாக வழங்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு அல் ஃபுகஹா என்ற சொல்லேன்னு சொல்லுவாங்க. அப்போ அல் ஃபுகஹா என்றால் இதா உத்துலிக்க, அதை நாங்கள் ஃபுகஹாக்குன்னு பொதுவாக சொன்னால் என்சரிஃபு இதழ் முஜ்தஹிதி அதாவது குர்ஆன் ஹதீஸை நேரடியாக வழங்குறாங்களுக்கு தான் நான் குறிக்கும். மற்ற முகல்லிதீன்களுக்கு நாங்கள் ஃபுகஹாக்குன்னு சொல்றது மிம்பாபி தஜவுஸ், மஜாஸாகத்தான் சொல்றது. ஆனால் ஹகீகத்தில் அவங்க ஃபுகஹாக்கள் அல்ல. முகல்லிதீன்கள் என்ன இல்லை, அவங்க ஃபுகஹாக்கள் அல்ல. ஃபுகஹாக்கள் என்று சொல்ற யாருன்னா முஜ்தஹிதீன்கள், நேரடியாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டத்தை எடுக்கக்கூடியவர்களுக்கு தான் நாங்கள் முஜ்தஹிதீன்கள் என்று சொல்லுவோம். அதே போல உசூலியங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களும் இஜ்மாவில் அடங்க மாட்டாங்க. ஏனென்றால் அவங்க காய்தை சொல்றாங்க. ஆனால் உசூலியா இருந்து அவர் குர்ஆன் ஹதீஸை வழங்கக்கூடிய ஒருவராக இருந்தால் அவர் அந்த இஜ்மாவில் அடங்குவார். உதாரணமாக இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்கள மாதிரி அவங்க உசூலி, அதே நேரத்தில் ஃபகீஹ் முஜ்தஹித், அவங்க தானே ஃபகீஹ் முகல்லித் அல்ல, அப்படின்னு அவங்க அடங்குவாங்க. அப்போ புதுசான ஒரு விஷயத்துல ஒன்று வர்றது, புதுசான ஒரு விவகாரம் ஒன்று வருகிறது, அதுல என்ன செய்யறாங்க, ஒன்று வர்றாங்க. அப்போ புதுசாக விஷயம் ஒன்று வர்றாங்கன்னா ஏற்கனவே குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படுற ஒரு சட்டத்தில் எல்லோரும் யோகோபித்த ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்போ அது என்ன செய்யற, அதை என்ன இந்த இஜ்மா உசூலில சேர்க்க மாட்டாங்க. அது நாங்கள் படிப்போம் இஜ்மாவுல் உம்மா. உதாரணமாக ஸலவாத்துல் ஹம்ஸுக்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்குது, ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. அதில் இஜ்மாவுல் உம்மத்துகள் எல்லோரும் அது வாஜிபு தான், 5 வக்து தொழுகை வாஜிபு தான், ஸகாத்து வாஜிபு தான், நோன்பு வாஜிபு தான், இஜ்மா கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த இஜ்மா நிராகரிக்கிறாள் காஃபிர், இஜ்மாவுல் உம்மான்னு சொல்றது. இப்போ இது இஜ்மாவு தாயிஃபத்து மினல் உம்மா, உம்மாவில் இந்த இஸ்லாமிய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸை வழங்கக்கூடியவர்கள், அவர்களை தான் நாங்கள் இப்போ இந்த இஜ்மாவில் பேசிக்கொண்டிருக்கோம். அப்போ அவர் வளர்ப்பு சொல்லக்கூடிய சொல்றார் யாரு, இந்த ஜுவைனி அவர்கள், வஅம்மல் இஜ்மாஉ ஃபஹுவ இத்திஃபாகு உலமாஇல் அஸ்ர் அலா ஹுக்மில் ஹாதிஸா.
அப்போ ஒரு காலத்தில் இருக்கிற உலமாக்கள் ஒரு புதுசாக ஏற்பட்ட ஒன்றுக்குரிய சட்டத்தில் கொண்டு வர்றாங்க. வனஅனி பில் உலமா, உலமாக்களை கொண்டு நாங்கள் நாடுகிறோம் யார் என்றால் அல் ஃபுகஹா, ஃபுகஹாக்கள். இங்கே ஃபுகஹாக்கள் நான் சொன்ன மாதிரி அல் ஃபகீஹ் என்கிறது இதா உத்துலிக யன்ஸரிஃபு இலல் முஜ்தஹிதில் முத்லக், விளங்குதானே? குர்ஆன் ஹதீஸை நேரடியாக விளங்குற அர்த்தம் முடியும், முக்கல்லித முடியும். வனஅனி பில் ஹாதிஸா, ஒரு புதிய விவகாரம் என்றது ஹாதிஸா ஷர்இய்யா, ஹாதிஸா அஷ்ஷர்இய்யா, அதாவது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். துனியாவோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாரும் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அல்லது ஒரு லுகாவோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாரும் கூடி ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. உதாரணமாக பார்க்குறோம், எகிப்தில் இருக்குது அல் காஹிராவில் மஜ்மா உல் லுகல் அரபியான்னு சொல்லி அரபு பாஷை கழகம்னு சொல்லி, அதே போல் டமஸ்கஸில் இருக்கு. இப்போ அவங்க காலத்துக்கு என்ன ஒன்று கூடி இதுக்கு என்ன சொல்ல பாவிப்போன்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதாவது புதுசாக வந்த விஷயங்களுக்கு என்னென்ன சொல்ல பாவிக்கிறேன்னு சொல்லி. அப்போ அதெல்லாம் இந்த இஜ்மாஉல் உசூலில என்ன செய்யாது, அடங்காது. அப்போ அதை விளங்கப்படுத்துகிறார் யார்? எங்கள் ஜலாலுத்தீன் மஹல்லி. அம்மல் இஜ்மாஉ ஃபஹுவ இத்திஃபாக் உலமா அஹ்லில் அஸ்ர் அலா ஹுக்மில் ஹாதிஸா ஃபலா யுஅ்தபரு விஃபாக்குல் அவாமி லஹும். பொதுமக்கள் இந்த இதோட ஒத்து போவாங்க. உலமாக்கள் நம்ம முஜ்தஹிதீன்கள்லாம் சேர்ந்து ஒரு தீர்ப்பை சொன்ன உடனே அதை பொதுமக்கள்லாம் நினைச்சுட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அது அந்த ஏற்றுக்கொண்டுங்கிறது அது கணக்கு இல்லை. இப்போ முஜ்தஹிதீன்கள் சொன்னதை எல்லாம் என்ன செய்து விட்டார்கள், பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவங்க ஏற்றுக்கொள்றது வந்துக்கிட்டு லா யுகத்திம் வலா யுஆஹிர் ஷை என்ன அவாம், முழங்குதானே பொதுமக்கள். ஆனால் இங்கே பொதுமக்கள் யார் சொல்லுன்னா நாம் நினைக்கிற பொதுமக்கள் இல்லை, இஞ்சி சொல்றது அல் அவாம். அல் அவாம் என்று உசூல் ஃபிக்ஹில் அல்லது ஃபிக்ஹில் வந்தால் யாரெல்லாம் முஜ்தஹித் முத்லக் இல்லையோ அவர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் ஆமியா, முழங்குதானே ஓவ மினல் அவாம். யாரெல்லாம் முஜ்தஹித் முத்லக் இல்லையோ அவங்கெல்லாம் அவாமாகத்தான் என்ன செய்வாங்க, கருதப்படுவாங்க. சூஃபியாக்கள்கிட்ட ஒரு இஸ்லாஹம் இருக்குது. யாரெல்லாம் சூஃபியா இல்லையோ அவங்க அனைவரும் அவாமுகள் தான். அவர் முஃபஸ்ஸிரா இருந்தாலும் சரி, முஹத்திஸாக இருந்தாலும் சரி, ஃபகீஹாக இருந்தாலும் சரி, பலாகியாக இருந்தாலும் சரி, லுகவியாக இருந்தாலும் சரி, என்ன அறிஞராக இருந்தாலும் அவர் சூஃபியா இல்லையே அவர் அவாமத்தான் என்ன கருதப்படுது. அதுதான் அந்த அபு ஹாமித் அல் கஸாலி கிதாப் எழுதியிருக்காரு, இல்ஜாமுல் அவாம் அன் இல்மில் கலாம், பொதுமக்களை தடுத்தல் அன் இல்மில் கலாம். இல்மில் கலாமே உண்டு, உள்ளுக்கு போய் வாய்ச்சா வழங்கும் அது அவாம் என்று சொல்ற யார் என்றால் சூஃபியாக்கள் இல்லாதாக்கள்லாம் இந்த இல்முல் கலாம்ல பேசப்படாது என்று சொல்லி வாங்க. அது அவரோட சர்ச்சை வரும். அப்ப உசூல் ஃபிக்ஹிலேயோ அல்லது ஃபிக்ஹிலேயோ ஃபுகஹாக்கள் என்று சொன்னால் முஜ்தஹித் முத்லக்கா குறிக்கும். அவாம் என்று சொன்னால் யாரெல்லாம் முஜ்தஹித் முத்லக் என்று இல்லையோ அவங்க எல்லாம் குறிக்கும். அவர் பெரிய அவரை துறையில் அறிஞராக இருப்பார். இப்ப ஷாஃபி மதப்புல பெரிய அறிஞராக இருப்பார், ஹனஃபி மதப்புல பெரிய அறிஞராக இருப்பார், ஹம்பலி மதப்புல பெரிய அறிஞராக இருப்பார், அல்லது மாலிகி மதப்புல பெரிய அறிஞராக இருப்பார். ஆனால் அவர் முஜ்தஹித் முத்லக்னு சொல்லி அவர் இஜ்மாவுல அடங்கவும் மாட்டார். ونعني بالعلماء الفقهاء فلا يعتبر موافقة الأصوليين لهم. முஸ்லிம்கள் இவங்களுக்கு உடன்படணும் என்று இல்லை, அவங்க சட்டம் வகுக்கிறார்கள். இப்படித்தான் குர்ஆன் ஹதீஸை விளங்குற விதிகளை வைக்கிறார்கள் தான் உசூலிங்கள். குர்ஆன் ஹதீஸை இப்படித்தான் விளங்கணும் என்கிறதுக்குரிய விதிகளை வைப்பவர்கள் தான் உசூலிங்கள். அவங்க ஃபிக்ஹில் என்ன செய்யல, அது அவங்க இஜ்மாவில் அவங்களுக்கு அவங்களோட முவாஃபகா வந்துக்கிட்டு கணக்கு இல்லை. ونعني بالحادثة الحادثة الشرعية لأنها محل نظر الفقهاء. فقهاء أيضا بشيء من كل شيء بركل شيء بخلاف اللغوية مثلا. اللغة ولا عند كل شيء شو عند باوي كبران اللهم بيوه بيتور مري ورتانغندال فإنها يجمع فيها علماء اللغة. உதாரணமாக பல்கலைக்கழகத்துக்கு ஜாமியா என்ற சொல்ல இந்த நவீன காலத்தில் இருக்கிற அரபு பாஷையில் உள்ள அறிஞர்களும் ஒன்றுபட்டுட்டான். பல்கலைக்கழகம்ங்கிறது யூனிவர்சிட்டிங்கிறதுக்கு நாங்கள் தமிழ்ல சொல்றோம் பல்கலைக்கழகம் என்று, அதுக்கு அரபுல என்ன சொல்றோம் என்றால் அல் ஜாமியா என்று சொல்லும். அப்ப அது புதிய முந்தைய அரபு பாஷையில் அல் ஜாமியாண்டு வருமா இல்லை, அது எல்லாருமா சேர்ந்து ஒரு சொல்ல வச்சுக்கோங்க. அப்ப இஜ்மாஉல் லுகா வழங்குதானே. அதே போல நிறைய புதிய புதிய சொற்கள் எல்லாம் அதுல அடங்கும். فإنما يجمع فيها علماء اللغة. அதில் அவங்க உலமா லுகாவுடைய அறிஞர்கள் தான் ஒன்று சேர்றது. அடுத்ததாக இஜ்மாங்கிறது ஹுஜ்ஜா. وإجماع هذه الأمة حجة دون غيرها. இந்த உம்மத்தில் இஜ்மா வந்துட்டு ஹுஜ்ஜா. ஆனால் இங்கே இஜ்மாவு ஹாதியில் உம்மான்னு போட்டிக்காது. இங்கே வந்து பேசுறது இஜ்மாவு தாயிஃபத்து மினல் உம்மா,
இந்த நான் பேசுகிற உம்மத்தில் இருக்கிற ஒரு பகுதியினர். இஜ்மாவு ஹாதில் உம்மா ஹுஜ்ஜா தூன கைரிங்கிற அது வேற, இஜ்மாவுல் உம்மா வேற, இஜ்மாவு தாயிஃபத்து மினல் உம்மா வேற. எனவே வேறு முறைக்கு என்ன செய்யணும் மனுஷனா இஜ்மாவுல் ஐம்மா என்று போடணும், அல்லது இஜ்மாவு ஐம்மத்தி ஹாதில் உம்மான்னு சொல்லணும். அப்பதான் கொஞ்சம் தகீக்கா இருக்கு. وإجماع هذه الأمة حجة دون غيرها لقوله صلى الله عليه وسلم لا تجتمع أمتي على ضلالة. எனது உம்மத்துகள் வழிகளில் ஒன்று சேர்ந்து. அப்போ உம்மத்துன்னு சொல்லக்கூட அதில் அறிஞர் எல்லாரும் நடந்து கொள்வாங்க. அப்போ இந்த இந்த ஹதீஸ் இதுக்கு ஆதாரம் இல்லை. இப்போ நாங்கள் பேசுறது முஜ்தஹிதீங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. இப்போ இது உம்மத்தங்க கூட அதில் அல் ஹவாஸ் வல் அவாம், அல் ஃபுகஹா வல் அவாம் எல்லாருமே நெஞ்சிக்குவாங்க, அதில் அடங்கி கொள்வாங்க. அடுத்ததாக லா தஜ்தமி உம்மத்தி அல்லாஹ்ங்கிற ஹதீஸ் லைஃப். அது அந்த மானாவில் பல கருத்துக்கள் வந்திருக்கிறது. அது எல்லாம் என்ன லைஃபான ஹதீஸுகள். والشرع ورد بعصمة هذه الأمة. மார்க்கம் நெஞ்சிக்கு இந்த உம்மத்து பாதுகாக்கப்பட்டதாக இந்த ஹதீஸ்ல வந்திருக்குது. சரி, இப்போ خلاص இப்போ நெஞ்சிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சம் ஹிஜ்ரி 150 என்ன செஞ்சிட்டாங்க அறிஞர்கள் ஒரு புதிய ஒரு விவகாரம் ஒன்று அதில் எல்லாரும் யோகோபித்த முடிவு ஒன்று எடுத்துட்டாங்க தானே. எடுத்தால் அப்போ خلاص எடுத்தாங்கன்னு சொன்னால் அடுத்த இப்போ 150 ஹிஜ்ரி 150 இப்போ அடுத்த நூற்றாண்டு வரும் தானே 200. இப்போ 200 வாராக்களுக்கு அது ஹுஜ்ஜா. அப்போ என்ன செய்யணும்? ஏனென்றால் முந்தி வந்தவங்க என்ன செய்கிறாங்க, இப்படி யோகவித்து முடிவெடுத்திருக்கிறாங்க என்று 200 ஹிஜ்ரி 200 உள்ளாக்கள் அது அவங்களுக்கு ஹுஜ்ஜா ஆதாரமாக கணிக்கப்படும். வல் இஜ்மாவு ஹுஜ்ஜத்துன் அலல் அஸ்ரி ஸானி. அதுக்கு அடுத்ததும் ஒஃபி ஐ அஸ்ரின் கான். அப்போ 200ல் வந்தாலும் சரி, 300ல் வந்தாலும் சரி, 400ல் வந்து ஒஃபி ஐ அஸ்ரின் கான் 400ல் வந்தாலும் சரி. இப்போ நாங்கள் 1400 இருக்கிறோம். அது வரைக்கும் என்ன செய்யும்? 150 எடுத்த அந்த முடிவு ஏகோபித்த முடிவு எல்லோருக்குமே இனி அவர் ஆதாரமாக வரும். அப்போ அதை வழங்கப்படுத்துறார் ஜலாலுத்தீன் மஹல்லி அவர்கள். وإجماع هذه الأمة حجة دون غيرها لقوله صلى الله عليه وسلم لا تجتمع أمتي على ضلالة رواه الترمذي وغيره. والشرع ورد بعصمة هذه الأمة لهذا الحديث. இந்த ஹதீஸ் அடிப்படையாக வச்சு நான் சொன்னேன் உங்களுக்கு. இதில் இந்த சொன்ன வரவிலக்கணத்துக்குரிய ஆதாரம் அல்ல இது. ஏன் வரவிலக்கணம் சொல்லுது முஜ்தஹிதி உம்மாண்டு. இப்போ இந்த ஹதீஸ் உம்மத்தி என்பது உம்மத்தின்னு சொல்லக்கூட அப்போ அவாம்பல் ஹவாஸ் எல்லாரும் என்ன பொக்கஹாக்கள் அவாம் எல்லாம் அடங்குவாங்க. அடுத்தாக இந்த ஹதீஸ் எல்லாம் லைஃப்னு சொன்னது. இந்த மாநாடு வந்த ஹதீஸ்கள் எல்லாம் குல்லுஹா லைஃபா. والإجماع حجة على العصر الثاني ومن بعده وفي أي عصر كان من عصر الصحابة ومن بعده. இப்போ சஹாபாக்கள்லாம் சேர்ந்து ஒரு கருத்தை நெஞ்சாங்கண்டா யோகோபித்த முடிவு வந்தாங்கண்டா அந்த காலத்தில் உள்ளாக்களுக்கும் என்ன அது ஹுஜ்ஜா தான். அதுக்கு புறவு வந்தாக்களும் அதுக்கு புறவு வந்த எல்லாருக்குமே ஹுஜ்ஜா தான். மின் அஸ்ரி ஸஹாபதி வமன் பாதஹும். இப்போ ஒரு கேள்வி பார்த்தாங்க. இப்போ ஹிஜ்ரி 150 யோகோபித்த முடிவு எடுத்துட்டாங்க வச்சுக்கொள்ளுவோம். இப்போ ஹிஜ்ரி 150 எல்லாம் ஒரு 100 உலமாக்கள் 100 முஜ்தஹிதீன்கள் இருந்தாங்க. இப்போ 100 முஜ்தஹிதீன்கள் முடிவெடுத்துட்டாங்க. இப்போ முடிவெடுத்ததுக்கு பிறகு இந்த எடுத்த முடிவு ஹுஜ்ஜாவாக மாறுறதுக்கு இந்த முடிவு எடுத்த இந்த 100 பேரும் மௌத்தாகணுமா அல்லது உயிரோடு இருக்கும் பொழுதே அது ஹுஜ்ஜாவாக ஆகிவிடுமா? அதாவது ஹிஜ்ரி 150 ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க முஜ்தஹிதீன்கள். உலகத்தில் எல்லாம் மொத்தமாக 100 பேர் ஆக்கள் 100 பேர் முடிவெடுத்துட்டாங்க தானே. இந்த முடிவு ஹுஜ்ஜாவாக மாறுறதுக்கு இந்த முடிவெடுத்த 100 பேரும் மௌத்தாகணுமா அல்லது மௌத்தாகாமலே அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அது ஹுஜ்ஜாவாக மாறிடுமா? அது அவங்க எல்லாரும் மௌத்தாகணும்ன்ற அவசியம் இல்லை. அதான் வலா யுஷ்தரது ஃபி ஹுஜ்ஜியத்திஹி. இஜ்மா ஹுஜ்ஜியத்தாக ஆகிறதுல இன்கிராதுல் அஸ்ரி அந்த காலத்திலே உள்ள அனைவரும் மௌத்தாகணும்ன்ற அவசியம் இல்லை. அதான் புலங்கப்படுத்துவார் யாரு ஜலாலுத்தீன் மஹல்லி. பி அன் யமூத அஹ்லுஹு அல ஸஹீஹ். ஸஹீஹான கூற்றும்படி என்னல்ல அவ்வளோ பேர் அந்த முடிவெடுத்த அவ்வளோ பேர் மௌத்தானத்துக்கு பிறகுதான் ஹுஜ்ஜா மாறும்ன்ற அவசியம் இல்லை. ஏன் லிசுகூத்தி அதில்லத்தில் ஹுஜ்ஜியத்தி அன்ஹு. இந்த இஜ்மா ஹுஜ்ஜா என்று சொல்ற அந்த ஆதாரங்கள்ல எல்லாம் அந்த அவங்க மௌத்தாகணுங்கிற விஷயம் அந்த ஆதாரங்கள்ல சொல்லப்பட்டில்லை. அப்ப அல ஸஹீஹா அப்ப ஹிலாஃப் இருக்கு. அப்ப கொஞ்சம் பேர் சொல்றாங்க என்ன இல்ல அவ்வளோ பேரும் மௌத்தாகணும். ஏனால் மௌத்தாகிறதுக்கு முன்னால் அவர் கருத்தை மாத்திட்டாரண்டா.
என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரி 150 எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்க. 151 ஒரு ஆள் சொல்றாரு இல்ல எனக்கு வேற மாதிரி படுதுன்னு கருத்து, அவருக்கு வேற ஒரு இஜ்திஹாது மாறலாம். அப்ப எனவே அது மாறாம இருக்கணும். அப்ப அந்த 100 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்கன்னு சொன்னால் அதுல யாருமே எனக்கு 1 ஆண்டு சொல்லி எனக்கு 7 ஆண்டு சொல்லி கருத்து என்ன செய்யலாது, மாற்றக்கூடாது. வக்கீல இஷ்தரத்து, ஏன் கட்டாயம் அந்த அவ்வளோ பேரும் மௌத்தாகணும், அதே கருத்துல மௌத்தாகணும். அதே கருத்துல ஏன் லிஜவாசி ஐயத்ரா அலி பாதிஹிம், சிலாக்களுக்கு ஏற்படலாம் மா யுகாலிஃபு இஜ்திஹாதஹு, தன் இஜ்திஹாதுக்கு முரண்பட்டு ஃபயர்ஜிவான், எனவே நான் வாபஸ் ஆகிட்டேன், நான் முந்தைய உங்களுக்கு யோகோவித்த முடிவு செஞ்சேன், புறவுனைக்கு நான் முரண்பட்டுட்டேன் என்று சொல்லுவோம். ஏன்னா இப்போ நாங்களும் சும்மா பார்க்க தானே ஒரு மீட்டிங் கூட எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து எல்லாரும் ஓம் பண்ணி சொல்லி புறம் மீட்டிங் முடிஞ்சு போய் இல்லை நான் புறமா யோசிச்சேன் புறவு யோசிச்சேன்னு சொல்லி தலையை சொல்கிறாங்க தானே, அது மாதிரி ஒரு நிலைமை ஏற்படலாம் என்று சொல்லி இந்த கருத்தாக்கள் சொல்றாங்க. அப்ப அதுக்கு அவங்க ஜும்ஹூர்கள் விளக்கம் மறுப்பு கொடுக்காங்க. وَأُجِيبَ بِأَنَّهُ لَا يَجُوزُ لَهُ الرُّجُوعُ عَنْهُ, இல்லை அவர் அப்படி கருத்தை மாற்ற இயலாது. இஜ்மாவை பண்ணிட்டாருன்னா இப்போ எங்கடாக்கள் மீட்டிங்கில் கூடி போட்டு வெளியே வந்தோட கருத்தை மாத்திர மாதிரி லா யஜூஸு லஹு الرُّجُوعُ عَنْهُ, அவருக்கு என்ன செய்யலாது அந்த கருத்தை மாற்ற. ஏன் இஜ்மாயும் அலை, இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்ததுனால அவருக்கும் அந்த இஜ்மா கட்டாயமா பேச்சு முளைச்சோ. இப்போ ப்ரோ எனக்கு ஒன்றா இல்லை செய்யலாம் என்ன கருத்து அதுன்னு சொல்லி ஒன்றும் செய்யலாது, அந்த கருத்துக்கள் ஒன்றும் சொல்லிடலான்ட்டு அந்த செய்யறாங்க சொல்றாங்க. சரி, இப்ப அடுத்த ஒரு ஃபரதியா உண்டு உணர்ந்து தானே. இப்ப நாங்க வச்சுக்கொள்ளும் அந்த காலத்துல உள்ளாக்கள்லாம் மௌத்தாகணும் என்று என்ன உதாரணமா ஹிஜ்ரி 150 100 பேர் முடிவெடுத்தாங்க. இப்ப 150 பேரும் சேர்ந்து முடிவெடுத்துட்டாங்க. அப்ப 150 ஒருத்தனுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு 10 வயசுன்னு வச்சுக்கொள்வோம். அவன் 10, 15 வயசு 20 வயசு ஆகி அவன் மார்க்கம் படிச்சு அவன் ஃபக்கீஹா மாறிட்டான். உணங்குதானே. இப்ப மாறி அவனுக்கு அவன் கருத்தையும் என்ன கேட்கணுமா? அப்ப 150 ஹிஜ்ரி நாங்க 10 வயசுண்டா, அப்ப ஹிஜ்ரி 160 20 வயசு, அப்ப 20 வயசுல அவன் முஜ்தஹிதாமாறன்னு வச்சுக்கொள்வோம். அப்ப வச்சுக்கொண்டால் இப்ப அவன் கருத்தையும் இந்த இஜ்மாவோட சேர்க்கிறையா என்றா ஓ சேர்க்கணும். இந்த கருத்தின் பிரகாரம் அந்த ஆக்கள் மௌத்தாகணும் என்கிற சொல்ற கருத்தின் பிரகாரம் அவன் கருத்தையும் என்னன்னு கேட்கணும். ஆனா அவன் மத்தாக்கள் சொல்லுவாங்க இல்ல அவன் கருத்து கணக்கு இல்ல, அவன் வந்து நிச்சயம் நாங்க எடுத்த இஜ்மாவன் படிதான் அவன் நான் இப்ப முஜ்தஹிதா வந்திருக்கேன்னு சொல்லி என்ன செய்ய இயலாது. இந்த எங்களோட கருத்துக்கு முரணாக வரையிடாது. இப்ப நான் மைசாக்களையும் பார்க்க தானே ஒரு ஹசரத்துல படிச்சுட்ட மாணவன் வந்து ஹசரத்துக்கு முரண்படுற கருத்து அவன் எங்கிட்ட படிச்சாத்தானே எங்கிட்ட ஓதுனாத்தானே அவன் என்ன கருத்து சொல்றேன்னு சொல்றாங்க கொஞ்சம் பேர் சும்மா அது கணக்கு இல்லை. அது மாதிரி என்ன அது மாதிரி இல்லை என்ன சொல்றாங்க அந்த கருத்து உள்ளாக்கள் இல்ல அவன் முஜ்தஹித் ஆயிட்டான்ல அவனுக்கும் கருத்து இருக்கிறான். அப்ப வலஹும் அன் யர்ஜூ அன் தாலிகல் ஹுக்ம், என்ன அவங்களுக்கும் அந்த சட்டத்தை விட்டும் என்ன வாபஸ் வர அவங்களுக்கு ஏதும். சரி, இப்ப அதை வழங்கப்படுத்துறார் யாரு ஜலாஜும் வலஹும் அலா ஹாதல் கௌல் அன் யர்ஜூ தாலிகல் ஹுக்ம் அல்லதி அத்தா இஜ்திஹாத். அவங்க என்ன செய்யலாம், வந்து இவர் வந்து சொன்னதுக்காக வேண்டி நான் முரண்பட்டுட்டேன். மன் உலித ஃபி கௌலு மன் உலித ஃபி ஹயாத்திஹிம் வ தஃபக்கஹ வ சார மின் அஹ்லில் இஜ்திஹாத். அவன் ஒரு முஜ்தஹிதா மாறிட்டான்டா அவங்களுக்கு என்ன செய்ய அந்த கருத்து அவங்களுக்கு மாறலாம் என்று சொல்லி. அடுத்ததாக இஜ்மாங்கிற எல்லாரும் சொல் ரீதியாக எல்லாரும் உடன்படலாம் அல்லது செயல் ரீதியாக உடன்படலாம். والإجماع يصح والإجماع القول والفعل بقولهم وفعلهم كأن يقولوا بجواز الشيء. அப்ப எல்லாரும் சொல்றாங்க இது ஆகும் أو يفعلوه அல்லது எல்லாரும் அதை செய்யறாங்க, முழு பேரும் செய்யறாங்க. அப்ப உதாரணமாக இப்ப எல்லாரும் இந்த காலத்துல உலமாக்கள்லாம் கூடி என்ன செய்யறாங்க, இன்சூரன்ஸை பத்தி காப்புறுதியை பத்தி ஆகும் என்று ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப ஆகும் என்று முடிவெடுத்தாங்கன்னு சொன்னா அப்ப அது இஜ்மா. இப்ப இந்த உலகத்தில் 1000 பேர் இருக்காங்கன்னா முஜ்தஹித் அந்த 1000 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தாங்க இன்சூரன்ஸ் கூடும் என்று முடிவெடுத்தாங்கன்னு அப்ப அது சொல் ரீதியாக எடுக்கிற முடிவு. அல்லது அவ் யஃஅலூஹு, அப்ப எல்லாரும் இன்சூரன்ஸ் செய்யறாங்க.
இந்த 1000 பேர் முஜ்தஹித் இருக்காங்க, அவங்க எல்லாரும் போய் இன்சூரன்ஸை போய் செஞ்சிடலான்னு செஞ்சிருக்காங்க. அப்போ செயல் மூலமாக அவங்க முவாஃபகாவை காட்டிட்டாங்க. ஃபயதுல்லு ஃபிஅலுஹும் லஹு அலா ஜவாஸிஹி. ஏன் அவங்க எல்லாருமே சேர்ந்து அதை செய்கிறாங்களே, அதனால அலா ஜவாஸிஹி லி இஸ்மத்திஹிம். அவங்க என்ன லா தஜ்தமி உம்மத்தி மாசூமான்னு வருதானே, ஒரு தவறில் ஒன்று சேர மாட்டாங்கன்னு. அல் உம்மா மாசூமத்துன் அனில் இஜ்மா அலல் ஹதா. அப்போ அந்த அடிப்படையில் சரி. இன்னொன்று இருக்குது, இன்னொரு அல் இஜ்மா அஸ்ஸுகூத்தி. இப்ப 100 அறிஞர்கள் இருக்கிறாங்க, 50 பேரு ஒரு கருத்தை தெளிவா சொல்றாங்க, மற்ற ஆக்கள் ஒன்றும் பேசாம கம்மண்டு இருக்காங்க, ஒன்றும் பேச ஓமன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அப்ப இது இஜ்மான்னு சொல்லி ஜுவைனி சொல்றாரு. ஒபி கவுலில் பாத் ஒ ஃபிஅலில் பாத். கொஞ்சம் பேர் சொல்றாங்க, கொஞ்சம் பேர் செய்யறாங்க, அது பிரச்சனை இல்லை, மற்றதான் வரும். மற்றது ஒபி கவுலில் பாக். இப்போ கொஞ்சம் பேர் இப்போ 100 பேர் இருக்காங்கன்றா, இல்லாட்டி 1000 பேர் இருக்காங்கன்றா 500 பேர் இன்சூரன்ஸ் ஆகும்னு சொல்றாங்க, மற்ற 500 பேர் இன்சூரன்ஸ் எடுக்காங்க. உங்களுக்கு வாயில செல்ல செய்யணும்னா செஞ்சிருக்கீங்க. அடுத்ததான் நான் சொல்றேன் இஜ்மா சுகூத்தி என்று வன்திஷார் இதாலிகல் கவுல் அவல் ஃபிஅல். அந்த சொல் அந்த செயல் என்ன செய்யுது, பரவலாக இன்சூரன்ஸ் கூடும் என்று செய்யப்படுது. ஒ சுகூத்துல் பாக்கீன அன்ஹு. மத்தாக்கள்ல மௌனமா இருக்காங்க. அப்ப இவர் இஜ்மா சுகூத்திய ஜுவைனி ஆதரிக்கிறார். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய காயிதம் பிரகாரம் இஜ்மா சுகூத்தி சரி வர. ஏன் அவங்க சொல்லிருக்காங்க, லா யுன்சபு இலா சாகிதின் கவுலுன். மௌனமா இருக்கிறவனுக்கு அவன் எந்த ஒரு சொல்லையும் சொன்னதாக கருத இயலாது. ஏனென்றால் அவன் பயத்தில் செல்லாம இருக்கலாம், ஏதோ தடை இருக்கலாம். தானே. அப்ப அப்ப மௌனமா இருக்கிறது வந்துகிட்டு சம்மதத்துக்கு அடையாளமா எடுக்கலாம். ஏன்னா பயத்திலே மௌனமாக இருக்கலாம். ஒருவேளை ஆட்சியாளர்கள் பயந்திருக்கலாம். இப்படி பல அந்த நாம் இதுக்கு முரண்பட்ட கருத்தை சொன்னோம் என்றால் நம்மளுக்கு ஏதாவது அநியாயங்கள் நடக்கலாம் என்ற பயத்தில் இருக்கலாம். எனவே அப்படி இருக்கக்கூட என்ன செய்ய முடியாது. லா யுன்சபு லிசாகித்தின் கவுலுன். மௌனமா இருக்கிறால ஓமன்னு சொல்லையும் எடுக்கலாம், இல்லைன்னு சொல்லையும் எடுக்கலாம். தானே. அப்படி அனைவர் ஜுவைனி வந்துகிட்டு நினைச்சிக்கான இந்த இடத்துல அந்த இஜ்மா சுகூத்திய இருக்கு என்று சொல்றாரு. வைசம்மா தாலிக பில் இஜ்மா அஸ்ஸுகூத்தி. இது என்ன, மௌனமான மௌன அங்கீகாரம் என்று சொல்லப்படும். அப்ப இதுதான் இந்த இஜ்மா பற்றிய அவர்கள் சொன்னது. நாங்கள் அந்த இஜ்மாங்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இஜ்மாவை நாங்கள் பலதாக பிரிக்கலாம். முதலாவது இஜ்மாவுல் உம்மா, அதாவது இந்த இஸ்லாமிய சமூகத்திலிருந்து எல்லாரும் உலமாக்கள் பொதுமக்கள் எல்லாரும் காலம் வாழையடி வாழையாக சஹாபாக்கள காலத்திலிருந்து தாபீங்கள காலத்திலிருந்து அதுக்கு பிறகு அப்படி அதுபாவு தாபீங்கள் வந்து அப்படி எல்லா காலத்திலிருந்தும் ஒவ்வொரு ஆக்களும் ஏகோபித்த முடிவு இருக்கிறது. அது என்னது, உதாரணமா இந்த ஸலவாத்துல் ஹம்ஸ் 5 வக்து தொழுகை கடமை, நோன்பு கடமை, ஹஜ்ஜு கடமை என்கிற விஷயங்கள். அதுக்கு குர்ஆன் ஹதீஸ்லையும் ஆதாரம். இது இஜ்மாவுல் உம்மா. இந்த இஜ்மாவை நிராகரிக்கிறாள் வந்து என்ன, காஃபிர். உனக்கு யாராவது சொல்ல தேவையில்லை என்று சொன்னாண்டா, ஹஜ் செய்ய தேவையில்லை என்று சொன்னாண்டா, இல்லாட்டி நோன்பு பிடிக்க தேவையில்லை என்று சொன்னாண்டா அவன் காபிராகி விடும். இது கவுலன் வாய்ந்தன். இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று இஜ்மாவு தாயிஃபத்தும் மினல் உம்மா. உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாரார் இஜ்மாவாகிறது. அதை இப்ப நாங்க இப்ப பேசிக்கொண்டிருந்தோம். நாங்க உசூல் ஃபிக்ல படிக்கிறது முஜ்தஹீத்கள் ஒரு காலத்துல வர்றது. இப்ப இது ஆதாரமா எடுக்க இயலுமா இல்லையாங்கிறதுல பல சர்ச்சைகள் என்ன இருக்குது. அதுல பெரும்பாலான அறிஞர்கள் இதெல்லாம் என்ன ஆதாரமா எடுக்கலாம் அப்படின்ட்டுதான் நான் கருத்தை வச்சுக்கிறேன். அப்ப இன்னொன்று இஜ்மா அஹ்லில் மதீனா, மதீனாவாசிகள் மதீனாவில் இருக்கிற உலமாக்களுடைய ஏகோபித்த முடியும். அப்ப இதை இமாம் மாலிக் அவங்க அதிகமாக அவங்களுடைய முவத்தா என்ற அஸ்ஸுன்னா அல் முஜ்தமஉ அலைஹான்னு சொல்லுவாங்க. அஸ்ஸுன்னா முஜ்தமஉ அலைஹான்னு சொன்னா அவங்க அப்படி சொன்னாங்கன்னு அர்த்தம். அல்லது அல் அம்ருல் முஜ்தமஉ அலைஹி என்று சொன்னாங்க என்றால் அது அர்த்தம் அந்த உலமாவுல் மதீனாக்கள் மதீனா இருக்கிற அந்த காலத்துல, எந்த காலத்துல அந்த தாபிங்கள் அத்துபாவ தாபிங்கள் அடுத்து அந்த சஹாபாக்கள் அந்த காலத்தை குறிக்குது. சஹாபாக்கள் தாபிங்கள் அத்துபாவ இந்த காலத்துல என்ன உள்ள மதீனாவில் உள்ள உலமாக்கள் அவங்கள குறிக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் இஜ்மாவு அஹ்லில் கூஃபாவில் இருக்கிறாக்கள் என்று சரி, ஷியாக்கள் இன்னொன்று கொண்டு வந்தார்கள், அது இஜ்மாவு அஹ்லில் பைத் என்று. இப்படி அந்த ஒவ்வொரு ஆக்களும் ஒரு இஜ்மாவை கொண்டு வராங்க. சரி, இதுல இஜ்மாவுல் உம்மா தான் என்ன முன்கிரு காஃபிர். அது யார் நிராகரிச்சான்னு சொன்னா அவன் காஃபிர் ஆகிடுவான். அடுத்து மற்றது வந்து இந்த இஜ்மா தாயிஃபத்து மினல் உம்மா இருக்குதானே, அதுல பல சர்ச்சைகள் இருக்குது. அதுல இமாம் மாலிக் அவங்க சில நேரங்கள்ல ஒரு சஹீஹான ஹதீஸும்
மதீனாவில் ஒரு நடைமுறையும் முரண்படக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மதீனாவுடைய நடைமுறை தான் முக்கியம் கொடுக்குறாங்க. ஏனென்றால் மஹபத்துல் வஹி இறங்கின இடம் அப்பதான் புதுசா சஹாபாக்கள் தாபியங்கள் என்று வந்த அந்த நடைமுறையில் இருந்து வார விஷயம். எனவே அவர் ஹதீஸுக்கு முரண்படக்குள்ள அவங்க எடுக்காங்க. ஆனா அது அதிகமான உலமாக்கள் அதை நீங்க முரண்பட்டிருக்காங்க. அவருடைய மாணவராகிய இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் கூட என்ன அப்படி எடுக்க இயலாது, அல் ஹபர் ஹதீஸுக்கு தான் முக்கியத்துவம் என்று சொல்லி நெஞ்சிக்காங்க. அந்த அல் பையானி பில் ஹியார் அந்த ஹதீஸையும் இமாம் மாலிக் என்ன செய்யல, அது அது அப்படி ஒரு ஹியார் ஒன்றும் நடைமுறையில் இல்லை என்றதுக்கான எடுக்கல. அது நீ அந்த விஷயங்களை கிதாபுக்குள்ள பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இஜ்மாவுக்கு லா தஜ்தமி உம்மத்தி அலா ضلالங்கிறது ஹதீஸ் லைஃப் அப்படி சஹீஹ் என்று வைத்துக் கொண்டாலும் அது உம்மத்திங்கிறது எல்லா ஃபுகஹாக்கள் எல்லாரையும் குறிக்கும். இஜ்மாவுல் உம்மா தான் குறிக்கும். இஜ்மாவு தாயிபத்து மினல் உம்மாவை குறிக்காது. அப்ப இன்னும் கொஞ்சம் ஆதாரம் பிடிக்காங்க. وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى நேர்வழி தெரிஞ்சதுக்கு பிறகு யார் ரசூலுக்கு முரண்படுறாரோ وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ மூமின்களுடைய வழி இல்லாமல் வேறொரு வழியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு நாங்க நரகத்தில் சேர்ப்பிப்போம் என்று ஆயத்தை சொல்லுது. அப்ப அவங்க சொல்றாங்க وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ. அப்ப மூமின்களுடைய வழியை விட்டும் வேற வழியை பின்பற்றுவது என்ன கூடாது. எனவே இஜ்மாவுல் இம்மா அது ஆதாரம் என்று சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல சபீலில் மூமினின் என்ன சபீலி தாயிஃபத்து மினல் மூமினின். அப்ப இது இஜ்மாவுல் உம்மாவுக்கு தான் ஆதாரம். இப்ப வாழடி வாழையாக இஜ்மாவா இருக்கிறது தான் ஆதாரம். அப்ப இதை இங்க கைர சபீல் மூமின் சொன்ன விளக்கம் என்ன கைரு சபீல் மூமின்ங்கிறது குஃபுர். அப்ப மூமின்களுடைய வழி ஈமான் தானே. அப்ப கைரு சபீல் மூமின் என்ற குஃப்ரை வயத்தபிஉல் குஃப்ர என்ற அர்த்தம். அப்ப ரெண்டு விஷயம் காரணமாகவும் இதை என்ன செய்யலாது, ஆதாரமாக எடுக்க இயலாது. அடுத்ததாக நாங்க அறிஞர்களை பார்க்கிறோம். இப்ப இஜ்மாவுல நிறைய கிதாப் எழுதப்பட்டிருக்கு. நல்ல கிதாப் அல் இஜ்மா இப்னுல் முந்திர் நெஞ்சிக்க நல்ல இஜ்மாகள் என்னென்ன இந்த ஃபிக்ஹ்ல என்னென்ன மசாலாக்கள் இஜ்மா பண்ணிருக்காங்க அதை தொகுத்திருக்காங்க. அதை கட்டாயம் நாம என்ன செய்யணும், ஒரு சின்ன ஒரு கிதாப் தான் கட்டாயம் ஊராக்கணும். ஃபிக்ஹ் படிக்கிறார்கள், மார்க்க சட்டம் செய்யறார்கள், பத்துவா கொடுக்குறாங்க பார்க்கணும். அதே போல மராத்திபுல் இஜ்மா என்று சொல்லி நெஞ்சிக்கிறான் இமாம் இப்னு ஹஸம் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க நெஞ்சிக்காங்க எழுதிக்கிறாங்க. இன்னும் மௌசூஅத்துல் இஜ்மான்னு சொல்லி எல்லா இஜ்மாக்களையும் சேர்த்தும் சில கிதாப் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க நெட்ல பார்த்துக் கொள்ளலாம். அப்படி இஜ்மா பத்தி எழுதிருக்கு. அப்ப இஜ்மா எழுதிருக்குன்னு சொன்னால் இப்ப பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் இப்ப கண்டத்துக்கெல்லாம் இஜ்மான்னு சொல்றதாக்கள் கொஞ்சம் பேர். இப்போ ஒரு ஊர்ல ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வருவாங்க. ஒரு ஆள் இது பிள்ளைன்னு சொன்னோடு நாங்கள் இவ்வளோ காலம் இல்லை நாங்கள் செஞ்சுட்டு வந்தது, இதை நீங்கள் எப்படி பிள்ளையம்பீங்க, இது யோகோபித்த முடிவு, இது நாங்கள் சொல்லி அப்படி ஒரு கேமை போடுவாங்க. இல்லை அதெல்லாம் சரி வராது. அதே போல முஅத்தஸிலாக்கள் எடுத்ததுக்கெல்லாம் இஜ்மா ஆண்டு வாதிடுறது. அவங்க எதுக்கானும் இஜ்மா வாதிடுறது. அதே போல அஷாரியாக்கள் இஜ்மா அஹ்லுல் ஹக் என்று சும்மா குறுக்கால என்ன செய்யறது, இஜ்மா வாதிடுறது. இதுக்கெல்லாம் என்ன சும்மா குறுக்கால சொல்லவே இல்லை. அதுக்கு என்ன செய்யணும், இது பார்த்து பண்ணணும் அதுக்குரிய வகைகள்ல. அடுத்த சில நேரங்களில் இஜ்மா ஆண்டு சொல்லுவார் இந்த மசாலாவில். ஆனால் அதில் ஹிலாஃப் இருக்கு. அவரா அப்ப அதனால நான் அப்ப சொல்றாங்கட்டா அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு இஜ்மாங்கிற விஷயத்தை. அது நீங்க தர்கீஸ் பண்ணிக்கணும். அதாவது எனக்கு இந்த மசாலாவிலே கருத்து பட்ட யாரையும் எனக்கு தெரியாது என்று சொல்றோம். லா அலமு ஃபீ ذلك முகாலிபன் அவு லா அலமு ஃபீ ذلك خிலாஃபன். இதிலே எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு தெரியாண்டால் அதமுல் இல்மி பில் முகாலிஃப், இந்த மசாலாவில் ஹிலாஃபானது இது எனக்கு தெரியாது என்று சொல்றோம். எப்படி சொல்லப்படாது, இதுல முரண்பட்ட கருத்து யாருமே சொல்லல. அல் இல்மு பி அதமில் முகாலிஃப், அல் இல்மு பி அதம், யாருமே இந்த கருத்து முரண்படவில்லை என்று அப்ப என்ன சொல்லணும், எல்லா ஆக்களோட கருத்துக்களையும் பார்த்திருக்கணும். அதே இல்லாது அப்ப அதைத்தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொன்னாங்க, மனித்தா அல் இஜ்மா ஃபஹுவ காதிப். எவன் இஜ்மா வாதுறான் பொய் என்னது. அவங்க சொன்ன இதைத்தான், இதை அல் இல்மு பி அதமில் முகாலிஃப், இங்க யாருமே முரண்படல. அப்ப ஒரு ஊர்ல இருந்து கொண்டு அல்லது 3 கிதாபை வாய்ச்சி கொண்டு இதுல இஜ்மா என்று செய்யலாது சொல்ல இயலாது.
அப்ப இதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பாத்தீங்கன்னா அதிகம் அவங்க இப்படித்தான் இந்த சொல்லத்தான் அவங்களோட கிதாபுல வைப்பாங்க ஆலமு ஃபீ ذلك முகாலிஃபன் அவு ஹிலாஃபன் அவு லா யுரஃபு ஃபீஹி முகாலிஃபன் வழங்குதானே லா அதுக்கு ஆக்கள் தெரியல உனக்கு இல்ல லா யூஜது ஃபீஹி முகாலிஃபன் சொல்லல. அப்ப இதான் இங்க சர்ச்சைக்குரிய விஷயம். இதுதான் இஜ்மா பற்றிய விளக்கம்.